ஸோ நேற்று ஃபுல்லாக கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா ஜோஜோ பிசார் அட்வென்ச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு அனிமே தமிழ் டப்ல வர போதாமா. ஸோ இந்த விஷயத்தை நான் கேட்டோன்னுமே தூக்கி போட்டு அடிக்கலாமா இல்லை ஓட விட்டு மிதிக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துன்னு இருந்தேன். பிகாஸ் நேற்று நிறைய பேர் இதை போட்டு அடிச்சுட்டானுங்க. சரி நம்மளும் தூக்கி போட்டு அடிப்போமே அப்படின்ற மாதிரி நானும் எடுத்து வச்சுட்டேன் இந்த அனிமேவை. தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனிமோட பேஸ் நான் சொல்லிடுறேன். பிகாஸ் நான் சொன்னா அதாவது உங்களுக்குமே சரி பார்க்கலாம் வேணாமா அப்படின்ற மாதிரி எக்ஸ்கியூட் பண்ணோம். அப்புறம் இந்த அனிமே பார்த்தவங்க என்ன அப்புறம் இப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி வந்து என்கிட்ட சண்டைக்கு வருவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அனிமே எப்படிப்பட்ட அனிமே தமிழ் லெப்ல வரப்போற கொடுமைன்னா சரி தமிழ் லெப்பிங்க சூப்பரா இருந்தாலும் நெட்ஃபிளிக்ஸ் ஒரு கொடுமை பண்ணி வச்சிருக்கானுங்க களத்துள்ள. ஸோ அதெல்லாம் என்னன்றது பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு த MTO. யாராச்சும் லைக் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏப்பா மூச்சு வாங்குது. சரி ஓகே அப்பனா ஓடங்க வீடியோக்கு போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோஜோ பிசார் அட்வென்ச்சர் பண்ண அனிமேவோட ஆர்ட் ஸ்டைல் அதாவது வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த அனிமோட ஆர்ட் ஸ்டைல் எல்லாமே ஸோ முக்கியமாக சொல்ல போனால் எந்த அனிமேல இல்லாத ஒரு ஆர்ட் ஸ்டைலை நம்ம இதில் பார்க்கலாம். ஆர்ட் ஸ்டைல் இல்லை ப்ரோ, ஆர்ட் ஸ்டைல் ஓகேவா. அதாவது வந்து ஆர்டா ART ஸ்டைல்ஸ் ஓகேவா. அந்த டிஃப்ரெண்டான ஆர்ட் ஸ்டைலு, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கலர்ஸு, அப்புறம் மசிலை மட்டும் வச்சு ஜெயிக்க முடியாது, நம்மளோட பிரெயினையும் யூஸ் பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் இதில் வந்து ஏகப்பட்டதை காமிச்சிருப்பானுங்க. ஏன் இதில் பார்க்குற மூவ்ஸ் எல்லாம் பவர்ஸ் எல்லாமே வந்து டிராகன் பால் ப்ளீச் எல்லாம் உச்சி போட்ட மாதிரி தான் இருக்கும். அதுவும் ப்ளீச்ல எப்படி வில்லனுக்கு எல்லா கேரக்டருக்கு வந்து வித்தியாசமா டிஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருப்பானுங்களோ அது வந்து திங்க் காஸ்டியூம்ல கூட சொல்லலாம் ஓகேவா. சோ அதே மாதிரி வந்து இந்த அனிமேல வந்து ஏகப்பட்ட காஸ்டியூம் எல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்சா இருக்கும், கொஞ்சம் பங்கமாவே இருக்கும். சோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அது மட்டும் இல்லாம இது டோட்டலா வந்து 9 பார்ட் இருக்குப்பா. சோ 9 பார்ட் இருக்கிறதுனால சுத்தி வளைச்சு போட்டுனா கிட்டத்தட்ட 190க்கு மேல எபிசோட்ஸ் இருக்கு. அதாவது 190 எபிசோட்ஸ் வச்சுப்போமே. சோ டோட்டலா 190 எபிசோட்ஸ் இருக்கு. அந்த 190 எபிசோட்ஸ்க்கு முன்னாடி வரப்போற பார்ட் 1 தான் வந்து இந்த அனிமேவோட அடியாவே இருக்கும். பிகாஸ் வந்து இந்த அனிமேவோட ரொம்ப ஒஸ்ட் பார்ட் அப்படின்னா பார்ட் 1 தான். சோ பார்ட் 1 பார்க்கும்போது லைட்டா போரா போகும், லைட்டா வந்து அங்கங்க சீன்ஸ் இடிக்க ஆரம்பிக்கும். சோ அதனால நீங்களே ஐயா நானே மொக்கையா இருக்குது மாத்திலாமான்ற மாதிரி பிளானுக்கு போவீங்க. பட் உண்மையில சொல்ல போனா அந்த ஒரு பார்ட் மட்டும் தான் அனிமே கொஞ்சம் வீக்கா இருக்கும். பட் அந்த பார்ட் மட்டும் தாண்டி வந்துட்டீங்க, ஐ திங்க் 3வது 4வது பார்ட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த அனிமே வந்து உங்களுக்கு பிடிச்ச போறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. சோ யாரும் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்து நிப்பாட்டுறாதீங்க ஓகேவா. சோ அதே மாதிரி நீங்க ஏகப்பட்ட அனிமே பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட அனிமே பார்த்து ஏகப்பட்ட அனிமேஷன்ஸ் உங்களுக்கு வேற மாதிரி இருந்திருக்கும். அட் சேம் டைம்ல இந்த அனிமோட அனிமேஷன்ஸ் உங்களுக்கு வேற மாதிரி இருந்திருக்கும். பட் அது வேற மாதிரின்றது இதுல ரொம்ப வேற மாதிரி இருந்திருக்கும். சோ அதனாலே வந்து நீங்க அது கூட அடாப்ட் ஆகிறதுக்கு சில காலங்கள் எடுக்கணும்னு சொல்லலாம் ஓகேவா. சோ அதனால கொஞ்சம் அனிமேஷன் மட்டும் சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அடாப்ட் இதெல்லாம் ஆயிடுவீங்க ஓகேவா. சோ அதுக்கப்புறம் வந்து இந்த அனிமோட நெகட்டிவ்ஸ் இருக்கு, அதாவது வீக்கஸ்ட் பாயிண்ட்ஸ் அதிகமாவே இருக்கு. சோ அதோட வீக்கஸ்ட் பாயிண்ட் தான் சொன்னா பார்ட் 1 கொஞ்சம் மட்டமா இருக்கும், கொஞ்சம் வந்து லோ குவாலிட்டின்றதை விட முழுக்க வந்து கொஞ்சம் வந்து லாக் அடிக்கும், கொஞ்சம் நிறைய சீன்ஸ் வந்து இஷ்யூவா இருக்கும். பட் பாக்குற உங்களுக்கு லாஜிக் சீன்ஸே இல்லன்ற மாதிரி நீங்களே வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. சோ இது மாதிரி சீன்ஸ் எல்லாம் பார்ட் 1ல கொஞ்சம் இருக்கும். பார்ட் 1ன்றதை விட கொஞ்சம் அங்கங்க அந்த அனிமே கொஞ்சம் இருக்குன்னு வச்சுப்போமே. சோ அது கொஞ்சம் இருந்தாலுமே அதுக்கப்புறம் வரப்போற கொஞ்சம் சீன்ஸ் இல்ல, அதாவது 18+ சீன்ஸ் இல்ல, பிளட் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதாவது ரத்தத்தை தாறுமாறா தெரிய விடுறது, கை தலையா துண்டா போறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இதுல இருக்கு. சோ இந்த சீன் எல்லாம் பெர்செர்க் போன்ற சீனியர் கேட்டகரி அனிமேஸ்க்கு எல்லாம் கரெக்டா இருக்கும். நீங்க ஒரு இசைக்காய் லவர் ஸ்கூல் அனிமே பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுப்பா. இதுல வேற அந்த ஸ்கூல் அனிமே லவ் ரொமான்ஸ் பாக்குறதுக்கே ஒருத்தர் இருக்கானுங்க. ஐயோ அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க தெரிய மாட்டேதா, என்னெல்லாம் பார்த்தாலே எனக்கு காண்டு தான் ஆகுது. சரி ஓகே வருஷம் இசைக்காய் அனிமே வந்து எனக்கு காண்டு ஏற்றி விட்டுருச்சா, அதனால கொஞ்சம் இசைக்காய் மேல கொஞ்சம் காண்டு இருக்குது. ஆனாலுமே நானும் உட்காந்து ஒரு இசைக்காய் அனிமே வச்சு பார்த்து முடிச்சிடறேன்டா. சரி ஓகே பேக் டு த கண்டென்ட். ஸோ சீரியன் கேட்டகரி திங்க் வந்து ஷோனின்னு சினின்னு அது மாதிரி கேட்டகரிகளும் பாருங்க. ரொமான்ஸ் அனிமே பாக்குறீங்க அப்படின்னா ரொமான்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ முடிச்சு அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அச்சு தொத்தி விடுறது, கையை துண்டா போறது, காலை வெட்டி விடுறது, தலையை துண்டாக்குறது சொல்லிட்டு இதுல ஃபுல்லா வந்து கொஞ்சம் ஏகப்பட்ட சீன்ஸ் எல்லாம் தெரிக்க விடுற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு கூஸ் பம்ஸ் வேணும் அப்படின்னா அனிமே பாருங்க. என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்னு தோண வைக்கணும்னா அனிமே பாருங்க. ஒரு அனிமே தான் இந்த அனிமே ஓகேவா. அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்டே சொல்ல பண்றேன். இப்போ வந்து நருட்டோ இருக்கு, ப்ளீச் இருக்கு, ஓபி இருக்கு, திங்க் அதே மாதிரி வந்து டிராகன் பால் இருக்கு அப்படின்னா லைக் ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு பார்ட்டுமே வந்து ஒரே ஹீரோ வச்சு தான் வந்து அப்படியே கடந்து போகும் ரைட்டா. பட் இந்த அனிமேல இருக்கிற அது நல்ல விஷயமா கொடுமையான எனக்கே தெரியலப்பா. அதாவது பார்ட் 1ல ஒரு ஹீரோ வரான்னா செகண்ட் பார்ட்ல வேற ஒரு ஹீரோ வந்துருவான். அதே மாதிரி தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட், ஃபிஃப்த் பார்ட்னு ஒவ்வொரு பார்ட்லயும் ஒவ்வொரு ஹீரோ தான் வருவான். புரியுதா? இந்த விஷயம் என்ன பொறுத்த வரையும் என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் வந்து ஒரு அனிமேக்கு நம்ம அடாப்ட் ஆகுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதுல ஒவ்வொரு பார்ட்லயும் ஒவ்வொரு ஹீரோ கூட அடாப்ட் ஆகணுமா நினைக்கும் போது ஏன்டா அப்ப என்னடா அவ்வளவு கஷ்டப்பட்டு பார்க்கணுமாடா தான் தோணுது. பட் என்னதான் வந்து ஒவ்வொரு பார்ட்லயும் வந்து ஒவ்வொரு ஹீரோ இருந்தாலுமே இதுக்கெல்லாம் சேம் கிளான்ல வருவாங்க. லைக் உங்களுக்கு சொல்ல போனா
நம்ம உசுமாக்கி உச்சிகா இருக்காங்களா, ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்லையுமே வந்து ஒரே உச்ச கிளானை சேர்ந்தவங்க தான் வருவாங்க. இப்போ லைக் பார்ட் 1ல உச்சிகா சாஸ்கே வராரு அப்படின்னா பார்ட் 2ல உச்சிகா இட்டாச்சி வருவாரு, பார்ட் 3ல உச்சிகா ஒபிட்டோ, உச்சிகா மாதரா அப்படின்னு தான் வருவாங்க. ஸோ ஒரே கிளான்ல இருந்து வருவாங்க, ஆனா ஒரே ஆள் வர மாட்டாங்கன்றதான் உண்மை. ஸோ அவங்க எதுக்கு வராங்க, எதுக்கு சண்டை போடுறாங்க, எதுக்கு அடிச்சு தெறிக்க விடுறானுங்க அப்படின்ற கதை எடுத்து சொல்றதுதான் ஜோரோ பிசாரே அட்வென்ச்சர்ன்ற மாதிரி அனிமே. ஓகேவா? ஸோ நீங்க இப்போ கேட்கும் போதே கொஞ்சம் வந்து பார்க்கலாமா வேணாமா மைண்ட் செட் நீங்க போயிருப்பீங்க. இப்போ அடுத்து சொல்றேன் கேட்டுக்கோங்க. இப்போ தமிழ்ல போடுவோம். தமிழ் டப்பிங் எப்படி ப்ரோ, தமிழ் டப்பிங் நல்லா தான் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டா ஸ்டில் நல்லா தான் இருக்கு, நான் தப்புலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மளே கலகலமா பார்த்துட்டு இருக்கோம். நெட்ஃபிளிக்ஸ் கிரன்ச்சோல் வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா அனிமே தமிழ் டப்பிங் சூப்பரா தான் இருக்கும், தப்புலாம் சொல்ல முடியாது. ஆனா இவ்வளவு நல்ல விஷயத்த பண்றவனுங்க ஒரு கேவலமான விஷயத்த பண்ணுவானுங்க. அதுதான் ஆரம்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணாம அது கண்டினியூ பண்றானுங்க. அதாவது நம்ம டீமான் ஸ்லேயர் எடுத்துப்போம் அப்படின்னா டீமான் ஸ்லேயர் ரிலீஸ் ஆன உடனே வந்து டீமான் ஸ்லேயர் சீசன் 2 சீசன் 3 சீசன் 4 தான் ரிலீஸ் பண்ணாங்க தமிழ் டப்ல. பட் அதே டீமான் ஸ்லேயர் சீசன் 1 நம்ம கிரன்ச்சோல் தமிழ் டப் பண்ணல. அதனால தான் டீமான் ஸ்லேயர் வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கும் பாப்புலர் ஆகிறதுக்குமே இந்த திங் இன்னைக்கு வரையும் கால் எடுத்துக்கிச்சுன்றது தான் உண்மை. ஓகேவா? மேபி இந்த டீமான் ஸ்லேயர் ஆரம்பத்தில் தமிழ்ல பண்ணி வச்சிருந்தானுங்க அப்படின்னா எப்படி சோலோ லெவலிங் டன் எப்படி பாப்புலர் ஆச்சோ அதே மாதிரி இந்த டீமான் ஸ்லேயர் பாப்புலர் ஆயிருக்கும். சோ இது மாதிரி தப்பெல்லாம் கிரன்ச்சோல் தான் பண்ணுவானுங்க அப்படின்னு பார்த்தா இப்போ நெட்ஃபிளிக்ஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்கன்றதான்பா உண்மை. ஏன் ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டா இவங்க பார்ட் 1 பார்ட் 2 இருந்து பார்ட் 6 வரை டப் பண்ணாம டைரக்டா பார்ட் 7 மட்டும் தமிழ் டப் பண்ண போறானுங்களாமா. இந்த விஷயத்தை கேட்கும் போது ஏன்டா பார்ட் 1ல இருந்து பண்ணுங்க, தமிழ்ல போய் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. மேபி சக்கமோனட் டேஸ் தமிழ் டப்பிங் சூப்பரா பண்ணி வச்சிருந்தாங்க. சோ அதனால இது சூப்பரா பண்ணுவானுங்க அப்படின்னு பார்த்தா பார்ட் 1ல இருந்து பார்ட் 6 வரை தமிழ் டப் கிடையாதுன்னு போட்டானுங்கப்பா. சோ பார்ட் 7 மட்டும் தான் தமிழ் டப்பிங் இருக்கு அப்படின்றத சொல்லி போட்டானுங்க. சோ அதனால பார்ட் 1ல இருந்து பார்ட் 6 வரையும் இந்த அனிமேக்கு தமிழ் டப்பிங் இல்ல அப்படின்றதா மக்களே உண்மை. பட் இருந்தாலுமே இது ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டா பார்ட் 7 வந்து பார்ட் 6 இருக்கிற எந்த ஸ்டோரிக்கு வந்து சம்பந்தம் கிடையாது. அதாவது நான் முன்னாடி சொல்லுறது தெரியுமா, ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு ஹீரோ அப்படின்னு. பட் இன்னும் வந்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு ஹீரோ இருந்தாலுமே இதெல்லாம் ஒரே யூனிவர்ஸ்ல தான் நடக்கும். அதாவது வந்து ஒரே நாட்டில் ஒரே கண்ட்ரியில ஒரே யூனிவர்ஸ்னே வச்சுப்போமே. சோ இதே மாதிரி ஒரே ஒருத்தர் நடக்கும். பட் வந்து இந்த பார்ட் 7 அப்படின்றது வேற ஒரு யூனிவர்ஸ்ல வேற ஒரு ஹீரோ வச்சு நடக்கும். ஓகேவா? சோ அதனாலே நீங்க பார்ட் 6 பார்க்காம இருந்தா கூட பார்ட் 7 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா புரிய வந்துரும். சோ அதனாலேயே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தா நீங்க தமிழ்ல போய் பார்க்கணும் ப்ரோ, ஆசையா இருக்கு ப்ரோ, நியூ அனியா பார்க்க போறோம் ப்ரோ அப்படின்னா இந்த நீங்க போய் ட்ரை பண்ணுங்க, தப்புலாம் சொல்ல மாட்டேன். பிகாஸ் அஃபிஷியலா சொல்றானுங்க பார்ட் 6ல வரி இருக்கிற எந்த ஸ்டோரியும் பார்ட் 7ல வராது. சோ வந்து நீங்க தாராளமா வந்து ஃப்ரீயா பாத்துக்கலாம் அப்படின்னு. ஃப்ரீயா மீன்ஸ் பார்ட் 6 கதை இல்லாம பார்ட் 7 பாத்துக்கலாம். நெட்ஃபிளிக்ஸ்ல பிரீமியம் போட பாத்துக்க முடியுமான்னு கேட்காதீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீங்க என்ன பண்ணி பாக்குறீங்க அப்படின்னு. நான் ஏதாச்சும் ஐடியா குத்தன்னா என்ன தூக்கிடுவானுங்க, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் நான் ஏன் கஷ்டப்பட்டுக்கிறேன் என்ன. சோ இவன் இப்படிப்பட்ட அனிமே தான் தமிழ் டப்பிங்ல மார்ச் 19 ரிலீஸ் பண்றேன்னு இருக்கானுங்கப்பா. சோ மார்ச் 19 அப்படின்றது இன்னில இருந்து ரொம்ப தூரம் தான், கிட்டத்தட்ட 25 நாளுக்கு மேல இருக்கு. பட் இன்னதான் 25 நாளுக்கு மேல இருந்தாலுமே அது எத்தனை பேர் பார்க்க போறாங்கன்னு தெரியல. பட் என்னோட சஜஸ்டா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா நெட்ஃபிளிக்ஸும் சப்போர்ட் பண்ணுங்க சொல்லுவேன். ஏன்னா நெட்ஃபிளிக்ஸ் சப்போர்ட் பண்ணா தான் கிரன்ச்சோல் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வேகமா அனிமே ரிலீஸ் பண்ணுவானுங்க. கொஞ்சம் போட்டிக்கிட்டு ஏகப்பட்ட அனிமே வாங்குவானுங்க, புது அனிமே தமிழ்ல பண்ணுவானுங்க. நம்ம பாட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சு விட்டோம் அப்படின்னா இந்த கிரன்ச்சோல் மட்டும் தான் இருப்பானுங்க. இப்போ கிரன்ச்சோலுக்கும் நம்ம தான் நம்ம முடிவு பண்ணா தமிழ்ல போறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஐ திங்க் சொல்றது கொஞ்சம் ஜெம்புலித்தி மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க தான் ஆட்சி பண்ணுவானுங்கடா, புரியுதா? ஸோ அதனால நெட்ஃபிளிக்ஸையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. யாராச்சும் நெட்ஃபிளிக்ஸோட ப்ரீமியம் வச்சிருந்தீங்க அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ் ப்ரீமியம்லேயே வந்து அனிமே பார்க்க முடியும். நீங்க அப்படி பார்க்கறது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் மக்களே. ஓகேவா? ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க நினைக்கிறீங்க, நீங்க நிறைய எப்படி இருக்கும் அப்படின்றத உணர்றீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்கப்பா. அண்ட் ஏற்கனவே இந்த அனிமே வந்து ஜாப்பனீஸ் ஆர் இங்கிலீஷ்ல பார்த்தவங்க இந்த அனிமே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, ஃபீல் குட்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. ஸோ நீங்க அப்படி சொல்லிட்டு போகும்போது இங்க இருக்கிறவங்க புரியும். அதாவது வந்து புதுசா நீங்க பார்க்கலாம் வேணாமான்னு இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கும் உங்க கமெண்ட் செக்ஷன்ல பார்த்துட்டு சரி ஓகே பார்க்கலாம் வேணாமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல் கமெண்ட்ஸா இருக்கும். ஸோ எனிவே நாளைக்கு பிளே பிளேட் தான் எல்லாரும் ஆஜர் ஆயிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஸோ அடுத்த நல்ல வீடியோல சந்திக்கிறேன். சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் கடையை சாத்தலாமா?